வாங்குவது தொடர்பாக அடிஷியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கம். காலிமனை மற்றும் வீடுகள் வாங்குபவர்களுக்கு அரசு வழிகாட்டுதல் முறைகளுடன் நிலங்களை வாங்குவது தொடர்பாக இலவச தகவல்களை வழங்க உள்ளதாக அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தகவல். கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளது. முன்னதாக அலர்ட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன், ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறியவர், அந்த வரிசையில் அலர்ட் கோவை என்னும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். காலிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். இன்னும் சில தினங்களில் இதற்கென தனியாக 2 மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும், தவறான கூற்றுகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும், கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதே அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு துணைத் தலைவர் கிங்ஸ்டன், இயக்குநர் செந்தில்குமார், CRO குமார், விற்பனை துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சனிக்கிழமை உங்கள் பர்சனல் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு இத்தனை பேரும் இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ், இங்கே வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம். அடிஷியா மக்களுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனை ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க. எங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ எங்கள் கஸ்டமர் டீம் எங்கள்கிட்ட சொன்னது தான், சார் இந்த மாதிரி டவுட் கேட்கலான்னு இருக்கும்போது ஒரு போர்ட் மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம மக்களுக்கோசம் ஏதாச்சும் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்த டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை. இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசாக பண்ணாங்க அலர்ட் கோவைன்னு வச்சுருக்கோம். சப்போஸ் சென்னை அலர்ட் சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணுவோம். ஸோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு கேம்பெயின் பை அடிஷியா டெவலப்பர்ஸ் பியூர்லி ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த அலர்ட் கோவையில் இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவாக நம்ம ரேரா கேம்பெயினை பற்றி, ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது, ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்றைக்கி ரேரா பற்றி ஒரு முழு விதமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 டேஸாக. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லான்ச்சில் மாண்புமிகு எம்எல்ஏ, கலெக்டர், கமிஷனர், போலீஸ் கமிஷனர், மேயர் அவங்க தலைமையில் இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கோசரம் வரும். இந்த அலர்ட் கோவையில் எப்படி நீங்கள் இந்த நியூஸை நாங்கள் எங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு கேட்கலாம். இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைடு நம்பர் இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பெசிஃபைடு இமெயில் ஐடி, ஸ்பெசிஃபைடு வாட்ஸ்அப், இது மூலிமா உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ, SMS மூலியமாகவோ, கால்ஸ் மூலியமாகவோ நீங்கள் கொடுத்துடலாம். இது உங்களோட ப்ராப்பர்ட்டி பையிங், ஒரு பிளாட்டு வாங்குறவங்க, ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிஷியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமாக கிடைக்கும். அதை நாளையிலிருந்து இந்த இனிஷியேட்டிவை அஃபிஷியலாக லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த ஒரு 30 to 45 நாட்களில்
ரேஸ் கோர்ஸ் ஒசூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அடிசியோட அலுவலகத்தில் செப்பரேட் கவுண்டர் ஃபார் அலர்ட் கோவை போட்டாச்சு. அடுத்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி இதை லான்ச் பண்ணுறோம். நீலாம்பூரில் இந்த அலர்ட் கோவையோட அட்ரஸை லான்ச் பண்ணுவோம். இந்த 2 இடத்துலையும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள். இன்னும் மேலும் நிறைய சென்டர்ஸ் போடணுன்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இது 2 வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கேட்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானாக கொண்டு போகிறக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ். ஸோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி அ big support for the Coimbatore people